அப்படித்தானே? ஏ நீங்க எல்லாம் என்னுடைய மரண வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய ஆக்க பெரிய விபத்து, எல்லாருக்கும் விபத்தினுடைய போட்டோக்கள் நான் சில பேருக்கு அனுப்பினேன். எப்படின்னு சொன்னா, எதிர்பார்க்காத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்பதாக நான் அநேக நாட்கள் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா, எல்லாருடைய மனுஷனுடைய எல்லாருடைய வாழ்க்கையில மரணம் வரும். அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு காரியம். அப்படித்தானே? எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறோம். அப்போ நானும் என்னுடைய வாழ்க்கையில சிலவளை அப்படி யோசிக்கிறது, அன்றவருடைய நாளை நான் கண்ட நல்லா இருக்கும்னு சொல்லி சிலவளை நான் யோசிக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிற பொழுது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய அண்ணாடைய காரில் வந்துட்டு இருந்தேன். ஒரு 100 ஒரு 120 அப்படி அந்த ஸ்பீடில் வந்துட்டு இருந்திருப்பேன். என்ன நடந்ததுன்னு சொன்னால், திடீர்னு கார் டயர் வந்து காற்று போயிட்டு, காற்று போனது நிமித்தம் கார் என்ன செய்தது, ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போக வரைக்கும் நான் ஸ்டேரிங்கை கொஞ்சம் வட்டின உடனே அந்த கார் வந்து இப்படி 3 தடவை பெல்ட்டி அடித்து வந்த ஸ்பீடுக்கு ரோட்டில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ரோட்டில் தேய்ச்சிட்டு கார் 3 தடவை பெல்ட்டி அடித்து அப்படியே இஞ்சால ஒரு தூண், இஞ்சால ஒரு பெனமரம், அதுக்கு 2க்கும் நடுவில் போய் இந்த கார் இருக்குது. அப்போ முதலாவது சுற்றில் நான் ஆண்டோட சொன்ன, ஆண்டவரே என் மரணம் வந்தால் என்ன உங்களோட வச்சுக்கொள்ளுங்க, அது மாத்திரம் எனக்கு போதும்னு முதலாவது சுற்றில் சொன்னேன். 2வது சுற்றில் எனக்கு ஒன்றுமே வரல. 3வது சுற்றி கார் நிற்கல. எனக்கு விளங்கிட்டு, ஓகே நான் சேஃப், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு காயங்க ஒன்றும் இல்லை. என்ன செய்தேன், நான் அந்த பின் இது உடைஞ்சிட்டது, கார்ன்ற பின் தான் பகால ஏறி வெளியில் வந்து பார்த்தா, நம்ம வந்தவங்க என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, தம்பி ஆக்சிடென்ட் பண்ணாலும் கொண்டு போயாச்சு, அது மறிச்சிட்டா இல்லாட்டி என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேரா இந்த மாதிரி. அப்போ நான் சொன்னேன், நான் தானது. ஒன்று சொன்னேன், என்ன தம்பி இப்படி நிற்கிறீங்க, கண் மாதிரி உங்களுக்கு ஒன்றும் ஆக இல்லையான்னு சொல்லி நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் ஆக இல்லை. அப்போ வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. சொன்னேன், வீடியோ ஃபோட்டோவில் எடுக்காதீங்கன்னா, எனக்கு ஒன்றும் ஆக இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கிறேன். நான் அண்ணா கடிச்சு சொன்னேன், நான் அப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் வாண்டேன். நான் வந்து பார்த்தவங்க எல்லாம் அதில் சொன்ன காரியம் இதுதான், என்ன தம்பி நீங்கள் மறிச்சு என்ன செத்து போக வேண்டியாது. அதில் ஒரு சிலர் வந்து எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், உங்களோட அம்மா செய்த புண்ணியம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா செய்த சில நல்லதுகள், நீங்கள் செய்த நல்லதுகள் உங்களை காப்பாற்றி வச்சிருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு 7 ஆக்சிடென்ட் கிட்ட நடந்துட்டான். அந்த இடத்துக்கு பேர் கன்சூமிட்டி பாலம்னு சொல்றதான். அந்த இடத்துக்கிட்ட ஒரு 7 ஆக்சிடென்ட் கிட்ட நடந்து அநேகமான அந்த இடத்துல மறைச்சு தான் போயிருக்கிறாங்க, அல்லது பெரிய காயங்கள் வந்திருக்குது. ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒன்றும் நடக்கலைன்றப்போ ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட தாக்கம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இவ்வளவா என்னை அன்பு கூர்ந்திருக்கிறாரான்னு சொல்லி. என்னடா கடந்த நாட்கள்ல எனக்கு வேதாம கல்லூரியில் படிப்பிச்ச சிலர் வந்து அவங்களோட கொஞ்சம் வெள்ளக்காரங்க வந்தாங்க. அப்ப இந்த கார் ஆக்சிடென்ட்டை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, ஹவு மெனி ஏஞ்சல்ஸ் இன் யுவர் கார் அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை ஏஞ்சல் உங்களுடைய காருக்கு இருந்தாங்க உன்னை காப்பாற்றுறதுக்கு. உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை ஒன்று சொல்ல முடியும்னா என்ன தெரியுமா, எனக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு பெரிய சாட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அப்படி இருந்தேன்னு சொல்லி வார்த்தைக்கெல்லாம் சாட்சி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது எங்களோட அம்மாவுக்கும் எனக்கும். அதுக்கு பிறகுதான் நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறது கூட இருந்தது. ஆனால் கடந்த கொஞ்ச நாளா ஆண்டவரிடத்துல நான் கேள்வியோட வந்த நாட்கள் தான் அதிகம். ஆண்டவரிடத்துல கேள்வியோட வந்த, ஆண்டவரே என்னத்துக்கு ஆக என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன செய்யணும்ன்ற ஒரு கேள்வியோட தான் நான் அநேக நாட்கள் வந்தேன். ஆனா அந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் வந்தேன், நான் ஒன்றுமே செய்யல. ஆண்டவர் என் மேல வச்ச அன்புண்டாலும் இப்ப நாங்க ஒரு மனுஷன் மேல வைக்கிற அன்பு மாதிரி ஆண்டவர் வைக்கிற அன்பு அகாப்பே அன்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவர் என்ன நேசிக்கிறதுக்கு, ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா அவர் தந்த வேலையை செய்கிறார். நான் எழுப்பி இருந்து நான் யோசிச்சது தான் என்ன தெரியுமா, எழுப்பி யோசிச்சது மட்டும் இல்லை, நான் அந்த நாள் இரவே இங்கே விஸ்வமோடு வந்துட்டேன். அப்போ விஸ்வமோடு வர்றப்போ தாயார் நீ பார்த்துட்டு கட்டி பிடிச்ச அழுது. அப்போ நான் வந்து யோசித்தேன், என்னன்னு சொன்னால், நான் ஒரு கொஞ்சம் காலம் வாழ்ந்த பொழுது நான் யோசித்தேன், நான் செத்தா ஒரு ஜஸ்ட் செத்தா எனக்கு பக்கத்துல அழுகிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சேன். எப்படின்னா தனியான வாழ்க்கை மற்றவங்களுக்கு இப்போ ஒரு செத்த விட்டு போனீங்கன்னா அதிகமாக அழுவான்னு சொன்னா, தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்த அம்மா அப்பா அழுவாங்க, என்ன விட்டுட்டு என்ன உள்ள போயிட்டானே அப்படின்னு சொல்லி அழுவாங்க.
அவனை நிறைய நாட்கள் யோசிச்சிருக்கிறேன், இப்படி ஒரு உறவு எனக்கு கிடைக்கல. எங்க அக்கா என்னுடைய மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க, என்னுடைய மனைவியா இருந்தாலும் மக்கா இருந்தாலும் எல்லாம் அழுவாங்க. ஆனா நான் யோசிச்சிருக்கிறேன் யாரும் அப்படி அழ மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு நான் அதிகமா உடைஞ்சேன். என்னன்னு சொன்னா எனக்காக துடிக்கிற இருதயங்கள் இருக்குது. அநேகர் எனக்கு புகழடிச்சாங்க அந்த நிறவே. என்னன்னு சொன்னா, ஜெயசனா நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஜெயசனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்மையாலுமே அநேக பேர் அடிச்சாங்க என்னிடத்துல இருக்கிறவங்க. ஆனா எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது நான் யோசிச்சேன், கடவுள் இன்னும் எனக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள் அநேகம் இருக்குது. நான் இந்த டைம்ல உங்களோட தைரியப்படுத்த எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா, நீங்க சிலவரை யோசிக்கலாம் உங்களை குறிச்சு கடவுளுடைய நோக்கம் திட்டம் இல்லைன்னு சொல்லி. ஆனா பைபிள் எப்படி சொல்றதுன்னு சொன்னா, கடவுள் என்னையும் உங்களை குறிச்சு எந்த சத்துருவையும் உங்கள் மேலே கை போடுவதற்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏனடா நான் அந்த இடத்துல போகிற பொழுது சில வேளை எனக்கு ஒரு நபர் இப்படி காரியம் சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, ஏசப்பாக்கும் பிசாசுக்கும் எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கும். உன்னுடைய ஜீவன் மேல கை போடுவதற்கு பிசாசு ஆயத்தமா இருந்திருப்பான். ஆனா உனக்காக கர்த்தர் எவ்வளவு யுத்தம் பண்ணி இருப்பார் உன்னை பாதுகாக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க திருப்பி கொள்ளுங்க. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிங்க.